ஸ்டீபனோட மனநிலை ரொம்பவே சைக்கோத்தனமா இருக்கு அப்படின்னு அவங்க பண்ண டெஸ்ட்டை வச்சு டாக்டர் சொல்றாங்க. இதனால ரெண்டு பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தன்னோட விசாரணைய ஸ்டீபன் வீட்டை சுத்தி உள்ளவங்க கிட்டயும் தெரிஞ்சவங்க கிட்டயும் ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாருமே ஸ்டீபன் நல்லவ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸ்டீபனோட அப்பா அம்மா இப்போ உயிரோட இல்ல. இவங்க இடத்துலயும் ஒரு கேஸ் இருக்கும். என்னன்னா ஸ்டீபனோட அப்பா அவங்க அம்மாவை கொன்னுட்டு அவரும் சூசைட் பண்ணிருப்பாரு. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஸ்டீபனோட அப்பாவும் அம்மாவும் இறந்தத இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ பார்க்க போறாரு. அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வந்தது. தன்னோட மனைவிய அவரே கொலை பண்ணிட்டதா சொன்னாரு. இத விசாரிக்கிறதுக்காக அவர் அங்க போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா இந்த கொலைய உண்மையிலேயே பண்ணது ஸ்டீபனா தான் இருக்கும். ஸ்டீபன் இந்த போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டாரு, தாங்கிட்டையும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு, அதனாலதான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லியிருப்பான். இதுக்கு முன்ன ஸ்டீபனோட அப்பா வீடியோ எடுத்த பொண்ணுகளோட ஒரு பொண்ணோட அப்பா தான் இந்த போலீஸ். சோ ஸ்டீபனோட அப்பா ரொம்பவே கேவலமானவன் தான். அதனாலையும் ஸ்டீபனை இந்த கேஸ்ல மாட்டி விடாம கேஸையே மாத்தி எழுதிடுறாரு. அதாவது ஸ்டீபனோட அப்பா தன்னோட மனைவிய கொலை பண்ணிட்டு அவரும் சூசைட் பண்ணிக்கிட்டதா இந்த கேஸை முடிச்சிடுறாரு. இந்த போலீஸ் அன்னைக்கே ஸ்டீபனை அரெஸ்ட் பண்ணி இருந்தா இந்த 9 பொண்ணுங்களும் இறந்திருக்க மாட்டாங்க. இதனால நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாரு. அதுக்கப்புறம் அவர் மனநல டாக்டரை மீட் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் டாக்டர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸ்டீவன் நாளைக்கு நடக்கிற விசாரணையில இந்த கொலை பண்ணது தான்னு ஒத்துக்கிட்டான்னா அவன் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கும். அப்படி இல்ல தாம் பண்ணல அப்படின்னு சொல்றான்னா ஸ்டீபன் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே பொய்யா இருக்கும். இதுல ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்ற குவெஸ்டினோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் டாக்டரும் போறாங்க. மறுநாள் ஸ்டீபன் கிட்ட விசாரணை நடக்குது. அந்த வருஷம் நியூஇயர் அன்னைக்கும் முதல் நாள் தான் ஸ்டீபனோட அப்பா அம்மா இறந்திருப்பாங்க. அத பத்தி டாக்டர் கேக்குறாங்க. அப்ப ஸ்டீபன் சொன்ன விஷயம்தான் டாக்டருக்கு தூக்கி வாரி போடுது. ஸ்டீபன் இப்போ அவங்க அப்பா அம்மா இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு காலையில ஸ்டீபனோட அப்பா வீட்டு வேலையெல்லாம் வழக்கம் போல பார்த்துட்டு இருப்பாரு. ஸ்டீபனோட அம்மா அவங்க அப்பா கிட்ட தன்னோட சேலைய ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போவதற்காக அயன் பண்ணி வைக்க சொல்லி இருப்பாங்க. ஏற்கனவே நிறைய வேலை பார்த்து களைப்பா இருந்த ஸ்டீபனோட அப்பா, என்னால முடியலப்பா, நீ கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாரு. இதனால ஸ்டீபன் அவங்க அம்மாவோட சேலைய அயன் பண்ணி வைக்க போவான். ஸ்டீபன் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். அவனை கீழே போய் பார்ப்பான். அவனுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கும். அது என்ன போஸ்ட்னா அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும். அதுக்கான கால் லெட்டர் தான் வந்து இருக்கும். இத பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் அவன் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லுவான். அதை கேட்டு அவனோட அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஆர்வத்துல ஸ்டீபனும் அவனுடைய அப்பாவும் அயன் பண்ணிட்டு இருந்த சேலைய மறந்திருப்பாங்க. அங்க போய் பார்த்தா சாரி அயன் பாக்ஸ்ல கருகி போயிருக்கும். இத பார்த்து ரெண்டு பேருமே அழுவாத குறையா ரொம்பவே பயப்படுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம்தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இத கூட பார்த்து பயப்படுறாங்கன்னா அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரையும் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. இப்ப ஸ்டீபன் இதுல இருந்து தப்பிக்க ஐடியா பண்றான். இதே மாதிரி ஒரு சேலைய வாங்கிட்டு வந்து அம்மா வர்றதுக்குள்ள வீட்டுல வச்சுட்டா தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறான். இதுக்காக அப்பாவை வெளியில கூப்பிடுறான். ஆனா அப்பா வெளியில வர்றதுக்கே பயப்படுறாரு. ஒரு வழியா அப்பாவை பேசி அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போறான். அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியில வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. அதனால பயந்துகிட்டே வெளியில வர்றாரு. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஸ்டீபனும் அதே மாதிரி ஒரு சேலைய வாங்கிடுறான். வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டீபனும் அவனோட அப்பாவும் ரொம்பவே சந்தோஷமா ஊர் சுத்துறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேலைக்கு பதிலா புது சேலைய வச்சிடுறாங்க. ஆனா ஸ்டீபனோட அம்மா இத கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்க வெளியில போயிருக்கீங்க, உன்னை யாருடா கூட்டிட்டு போனது அப்படின்னு சொல்லி ஸ்டீபனோட அப்பாவை அங்கே முட்டி போட வச்சு லுங்கி கூட இல்லாம ரொம்பவே கொடுமைப்படுத்தி அடிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கீழே வந்த ஸ்டீபன், அம்மா அப்பாவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு உள்ள வர்றான். என்னை எதிர்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி ஸ்டீபனை வெளியில துரத்துறாங்க. இப்ப ஸ்டீபனோட அப்பாவையும் ஸ்டீபனையும் வீட்டோட ஹால்ல உட்கார வச்சு மிரட்டுறாங்க. உங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணிருக்கீங்க, யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டு மிரட்டுறாங்க. அடிக்கு பயந்து ஸ்டீபனோட அப்பா உண்மையை சொல்லிடுறாரு. இதுக்கிடையில ஸ்டீபனோட கால் லெட்டரை அவங்க அம்மா கிட்ட மாட்டிடுறது. அவங்க அம்மா, இந்த வேலை கிடைச்சதுன்னா நான் உனக்கு அடிமையா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா பண்றாங்க. ஸ்டீபன் எவ்வளவோ கெஞ்சுறான், வேலைக்கு போகணும், வெளியில போகணும் அப்படின்னு. ஸ்டீபனோட அம்மா அவனுடைய கால் லெட்டரை அங்கே கிழிச்சு போடுறாங்க. இத பார்த்து டென்ஷனான ஸ்டீபன் அவங்க அம்மாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். என்ன வேலைக்கு போக விடுவியா விடமாட்டியா அப்படின்னு கேக்குறான். அவங்க அம்மா விட முடியாது போடா அப்படின்னு சொல்றாங்க. இதனால திரும்பவும் டென்ஷனான ஸ்டீபன் கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவை அதே இடத்துல குத்தி ரொம்ப கொடூரமா கொலை பண்றான். இத பார்த்த ஸ்டீபனோட அப்பா ஷாக் ஆவாருன்னு பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.
துள்ளி குதிக்கிறாரு. இத ஸ்டீபன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸ்டீபனுடைய அப்பா இப்ப போலீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னோட பொண்டாட்டிய நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டீபன் கிட்ட இருந்த கத்தியையும் வாங்கிட்டு இந்த கொலைக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன், நீ போடாமவனே அப்படின்னு சொல்றாரு. பொண்டாட்டி செத்ததுல அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதுல இன்னும் ஒருபடி மேல போய் ஸ்டீபனோட அப்பா அந்த டெட் பாடி மேலேயே யூரின் பாஸ் பண்ண போவாரு. இத பார்த்த ஸ்டீபன் அவங்க அப்பா பின்னாடியே போயிட்டு கழுத்தை கரகரன்னு அறுத்து அங்கேயே கொலை பண்ணிட்டான். இத கேட்ட டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க ஆப்ஷன் ஏவா பியான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டீபன் இப்போ இவங்க எதிர்பாராத புதுசா ஒரு கதையை சொல்றான். இத வச்சு ஸ்டீபன் உண்மையை சொல்றானா பொய்ய சொல்றானான்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. டெட் எண்டு தான். இப்போ இவங்களுக்கு சென்னையில இருந்து ஒரு வீடியோ கிடைக்குது. ஸ்டீஃபன் அவங்க அம்மா இறந்த அப்புறம் 3 வருஷம் சென்னையில தான் இருந்திருப்பான். இப்போ அவன் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் பேசின வீடியோ தான் அது. அவர் ஸ்டீஃபன் அப்படிங்கிற அந்த பையன் கூட ஒரு பொண்ணும் தங்கியிருந்ததா சொல்றாரு. தனியா தான் வாழ்ந்துதான் நினைச்சிட்டு இருக்க ஸ்டீஃபன் லைஃப்ல இருக்கிற இந்த பொண்ணு யாரு? எதுக்காக இந்த பொண்ணை பத்தி ஸ்டீஃபன் டாக்டர்கிட்டயோ போலீஸ்கிட்டயோ சொல்லல? ஒருவேளை கொலை பண்ணது இந்த பொண்ணா இருக்குமோ? இவளை காப்பாத்துறதுக்காக தான் ஸ்டீஃபன் கொலைப்பழியை இவன் ஏத்துட்டானோ அப்படின்னு பல மாறி டாக்டரும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் நினைக்கிறாங்க. இதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு டாக்டர் போறாங்க. அவங்க இப்போ ஸ்டீஃபன் கிட்ட சென்னையில யார் கூட தங்கியிருந்த, அங்க யாரையும் கொலை பண்ணியா அப்படின்னு கேள்வி கேட்க, இதுவரைக்கும் ஒழுங்கா பதில் சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டீஃபன் ஒரு மாதிரி தடுமாறுறான். இன்னைக்கு கேள்வி போதும்னு எழுந்து போறான். அப்போ இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்றாங்க. இப்போ கதை திரும்பவும் சூடு பிடிக்குது. ஸ்டீஃபன் வீட்ல இருந்து கிடைச்ச ஒரு பேண்டை வச்சு அந்த பொண்டி யாருன்னு அலசி ஆராய்ஞ்சு தேடுறாங்க. அந்த கையில போடுற பேண்டு ஒரு சர்ச்ல போதலை கூட்டத்துக்கு வந்த ஒரு பொண்ணோடதுன்னு தெரிய வருது. அந்த பொண்ணை ரொம்பவே போராடி கண்டுபிடிக்கிறாரு நம்ம போலீஸ். ஆனாலும் அந்த பொண்ணு எந்த உண்மையும் சொல்ற மாதிரி தெரியல. அவளை இந்த கேஸ்ல லிங்க் பண்ணி உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டினப்புறமா அந்த பொண்ணு உண்மையை சொல்றா. அவளோட பேரு மேரி. ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ்ல நடிக்கிற பொண்ணு. ஸ்டீஃபன் கொலை பண்ண எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு ஆடிஷன் வச்சிருப்பான். அவங்க எல்லாருமே நடிக்க வந்திருப்பாங்க. அப்போ ஸ்டீஃபன் எல்லார்ட்டையுமே ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி நடிக்க சொல்லியிருப்பான். அதே நேரத்தில் ஒரு கேள்வியும் கேட்பான். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்கான். ஒரு நாள் அவன் கொலைகாரன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க? போலீஸ்கிட்ட போவீங்களா, இல்ல அவனை காப்பாத்துறதுக்காக இதை மறைச்சு அவன் கூடவே வாழ்வீங்களா? இதுக்கு நீங்க சொல்ற பதில வச்சுதான் நீங்க உயிரோட இருப்பீங்களா என்னன்னு இவன் முடிவு பண்ணுவான். இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே. உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அங்க நடிக்க வந்த 9 பொண்ணுங்களுமே போலீஸ்கிட்ட போவேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள இந்த ஸ்கிரிப்ட் நடிக்க வச்சு இதுக்கு பதில் சொன்ன உடனே அங்கேயே கத்தியால குத்தி கொள்றான். ஏன் இதை பண்றான்னு ஒன்னும் புரியல. இந்த ஆடிஷனுக்கு 10ஆவதா வந்த பொண்ணு தான் மேரி. அவன் கேட்ட கேள்விக்கு இவன் மட்டும் வேற மாதிரி பதில் சொல்லியிருக்கா. சின்ன வயசுலேருந்து லவ் பண்ற பையன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கொலையே பண்ணியிருந்தாலும் அவனை எப்படி போலீஸ்கிட்ட எப்படி மாட்டி விட முடியும் அப்படின்னு மேரி சொல்றா. இதை கேட்ட ஸ்டீஃபன் அங்கேயே அழுகுறான். இது மாதிரி 9 பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கேன், நீ 10ஆவது ஆக வேண்டியது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு மேரி ஆடி போயிடுறா. ஆனா உங்களை நான் கொலை பண்ண போறதில்லைன்னு சொல்லி அவளுக்கு சேஃப்டிக்கு ஒரு கத்தியும் கொடுத்து அவளை பத்திரமா அவ வீட்டுல டிராப் பண்ணிடுறான். மேரி இந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியிலேயே வரல. நான் நாளைக்கு போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன்னை பார்த்துட்டு மட்டும் போறேன்னு ஸ்டீஃபன் சொல்றான். இதனால தான் அன்னைக்கு மேரியும் அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பா, ஸ்டீஃபனும் வந்திருப்பான். இப்போ இதெல்லாம் வச்சு சென்னையில ஸ்டீஃபன் கூட தங்கியிருந்த பொண்ணு மேரி இல்லைன்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. ஸ்டீஃபன் கிருத்திகான்ற பொண்ணை லவ் பண்ணிருக்கான்னு மேரியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு போலீஸ்க்கு தெரிய வருது. இப்போ ஸ்டீஃபன் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் போனா ஸ்டீஃபன் அவனோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவன் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்த கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல ரொம்பவே சந்தோஷமே வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவனோட பொண்டாட்டி கிட்ட அவனோட அப்பா அம்மாவை கொன்னது தான்னு சொல்றான். இதை கேட்ட கிருத்திகா இவன் ஜோக் பண்றதான்னு நினைக்கிறா. அப்புறம் இவன் உண்மையிலேயே கொலை பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே மிரண்டு போறா. இதை பார்த்து ஸ்டீஃபன் அவகிட்ட என்னை விட்டு போயிராந்தன்னு கெஞ்சுறான். ஆரம்பத்துல ஸ்டீஃபன் சொன்னதை கேட்டு கிருத்திகா பயந்தாலும் அவன் மேல இருக்கிற லவ்னால அவனை விட்டுட்டு போகல. போலீஸ்கிட்டையும் சொல்லல. அவ திரும்பவும் ஸ்டீஃபன் கூட எப்போதும் போல வாழ ஆரம்பிக்கிறா. ஸ்டீஃபன் நான் என்னோட அப்பா அம்மாவை கொல்லல, அவன்தான் கொன்னுட்டான், எனக்குள்ள இருக்கிற அவன்தான் கொன்னுட்டான் அப்படின்னு உளருவான். இதுக்கப்புறம் தனக்கு தானே பேசிப்பான். அவன் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற மாதிரி அவனுக்குள்ள இருந்து இன்னொருத்தரை வந்து அவ போலீஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லிருவா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஸ்டீஃபன் அவ சொல்ல மாட்டான்னு சொல்றான். இப்படி தனக்கு தானே பைத்திய மாதிரி சைக்கோ மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறான். இப்ப ஸ்டீஃபன் கிருத்திகாவை எங்கேயுமே தனியா விடுறதில்ல. முதல் கட்டமா அவ ஆபீஸுக்கு கேப்ல போனா கூட அவ பின்னாடி ஆபீஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போறது, அங்கே ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்றது, திரும்பவும் அவ வர்ற கார் பின்னாடி
பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்றது, அவ வீட்ல தனியா எங்கேயாவது எந்திரிச்சு போனா கூட பின்னாடியே போறது அப்படின்னு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்றான். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல மாச கணக்குல இதே மாதிரி பண்றான். அவ எங்க போலீஸ் கிட்ட போயிருவாளோன்னு அவளை எங்கேயுமே விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா தூங்காம அவளை வேவு பார்த்துட்டு இருக்கான். முழுக்க முழுக்க ஒரு சைக்கோ மாதிரி. ஆனா கிருத்திகாவுக்கு இவன் மேல இருந்த லவ் இன்னமும் குறையாம தான் இருக்கு. இப்படி பல மாசம் போன கலை ஸ்டீஃபனை எதுவும் சொல்ல முடியாம, இவளும் எதுவும் பண்ண முடியாம பைத்திய மாதிரி ஆயிடுறா. ஒரு கட்டத்துல ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆன கிருத்திகா தன்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு 2 நாள் போயிட்டு வரதா சொல்லுவா. ஆனா இவ போலீஸ் கிட்ட சொல்லிருவான்னு பயந்து ஸ்டீஃபன் அவளை விடமாட்டான். அவ எவ்வளவோ சொல்லுவா, நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா. ஆனா ஸ்டீஃபன் அதை நம்ப மாட்டான். திரும்ப திரும்ப நீ போலீஸ் கிட்ட போயிருவ, போலீஸ் கிட்ட போயிருவேன்னு தான் சொல்லுவான். சரி, நான் போலீஸ் கிட்ட தான் போறேன்னு உண்மையை ஒத்துக்க உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிருத்திகா இல்ல நான் போகல அப்படின்னு சொல்றான். ஆனா திரும்ப திரும்ப ஸ்டீஃபன் நீ உண்மையை ஒத்துக்க நான் உன்னை விட்டுறேன், உண்மையை ஒத்துக்க நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றான். இதுல கிருத்திகா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி ஆமா நான் போலீஸ் கிட்ட தான் போறேன் அப்படின்னு பொய் சொல்றா. ஆனா கிருத்திகாவுக்கு உண்மையிலேயே போலீஸ் கிட்ட போற ஐடியா கிடையாது. இவன் டார்ச்சர் தாங்க முடியாம, இவன் சைக்கோத்தனம் தாங்க முடியாம ஆமா நான் போலீஸ் கிட்ட தான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்பதான் இவன் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறதுக்கு விடுவான்னு பொய் சொல்றா. இத அவ சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் வர்ற சைனன் சத்தம் கேட்கும். அப்போ கிருத்திகா தான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண மாதிரியே கிருத்திகாவையும் ரொம்பவே கொடூரமாக குத்தி கொலை பண்றான். இப்படி கொலை பண்ணும்போது கிருத்திகா கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்ப்போ கோவமோ இருக்காது. அவ இன்னும் ஸ்டீஃபனை லவ் பண்ணிட்டு தான் இருப்பா. அந்த லவ் மட்டும்தான் அவ கண்ல இருக்கும். அவ பார்த்துட்டு இருக்கும்போதே அவளை குத்தி கொலை பண்ணுவான். இவன் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த சைரன் சத்தம் நின்றும். அங்க போலீஸே வந்திருக்க மாட்டாங்க. அந்த சைரன் சத்தம் இவனோட கற்பனையா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் கிருத்திகாவை அவசரப்பட்டு சந்தேகப்பட்டு கொலை பண்ணிட்டேன்னு அவளை கட்டி பிடிச்சு அழுவான். ஆனா இது ரொம்பவே லேட்டு. கத்தியில குத்துப்பட்ட கிருத்திகா அங்கேயே ரத்த வெள்ளத்துல இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் அவனோட கண்ட்ரோல்ல இல்ல. கிருத்திகா கிட்ட இருந்த லவ்வை தேடி நிறைய பொண்ணுங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அது கிடைக்கல, அதனால திரும்ப திரும்ப கொலை பண்ணிட்டு இருக்கான். மேரி சொன்ன அந்த வார்த்தையினால அதுல அவனுக்கு தேவையான அளவு அன்பு கிடைச்சதுனால அதோட அவன் கொலை பண்றதா நிறுத்திடுறான். மேரியையும் கொலை பண்ணாம விட்டுறான். இதுதான் நடந்ததா அவன் டாக்டர் கிட்ட சொல்றான். எல்லாமே கையை மீறி போயிருச்சு. நானும் எல்லாரும் மாதிரி அப்பா அம்மா கூடயும் கிருத்திகா கூடயும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் டாக்டரும் பேசிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஸ்டீஃபனை பார்த்து கோவப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதா அப்படின்னு தெரியலன்னு சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இதை விட ஒஸ்டான பாஸ்ட் இருந்தவங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க. இதை விட நல்ல பாஸ்ட் இருந்தவங்க ரொம்ப மோசமானவங்களா இருந்திருக்காங்க. இது அவங்க எடுக்கிற முடிவு பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஸ்டீஃபனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க. டாக்டர் எடுத்த ரிப்போர்ட் பத்தியும் கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் ஸ்டீஃபன் கொலை பண்ணும்போது மென்டலி ஸ்டேபிளா இல்ல, ஆனா இப்போ ஸ்டேபிளா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜட்ஜ் இந்த கொலைகளை பண்ணும்போது ஸ்டீஃபன் மனநிலை சரியில்லாம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் செஞ்ச கொலைகளை நினைச்சு அவர் வருத்தப்படுறாரு. நீதிமன்றம் பழிவாங்குவதற்கான இடம் இல்ல, அது மன்னிப்பதற்காகவும் தப்ப திருத்துவதற்காகவும் அன்புக்காகவும் இருக்கிற இடம். அதனால ஸ்டீஃபனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பளிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஸ்டீஃபனை மருத்துவ கண்காணிப்பிலையும் வைக்க சொல்றாரு. ஸ்டீஃபன் கோர்ட்ல இருந்து போறப்போ டாக்டரை எப்பவும் போல ஒரு அப்பாவித்தனமான பார்வையோட பார்த்துக்கிட்டே போறான். ஸ்டீஃபன் மட்டும் மனநிலை பாதிக்கப்படாம இருந்திருந்தா நிச்சயமா இந்த கொலைகளை பண்ணதுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைத்திருக்கும். ஸ்டீஃபனை கோர்ட்ல இருந்து போலீஸ் வெஹிக்கிள்ல ஏத்துறதுக்குள்ள அங்க ஏகப்பட்ட கலவரம் நடக்கும். ஒரு வழியா போலீஸ் ஸ்டீஃபனை போலீஸ் வண்டியிலையும் ஏத்திடுவாங்க. இன்னும் படம் முடியலங்க. இதுக்கப்புறம் தான் கதையில ரொம்ப பெரிய ட்விஸ்டே இருக்கு. இப்போ ஸ்டீஃபன் உள்ள இருக்கான், ஆனா அங்க எந்த போலீஸுமே இல்ல. இந்த இறந்து போன 9 பொண்ணுங்க கழுத்தறுத்துப்பட்ட கத்தி குத்து வாங்கின காயங்களோட ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்டீஃபனோட அப்பா அம்மா அவனுடைய மனைவி கிருத்திகா 3 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. உயிரோட இல்லைங்க, இவனோட கற்பனையில காட்டுறாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்து ஸ்டீஃபன் நல்லா இருந்துச்சா கதை அப்படின்னு கேட்குறான். இதுவரைக்கும் ஸ்டீஃபன் சொன்னது எல்லாமே பொய் தான். ஸ்டீஃபனோட அப்பா அம்மா ஸ்டீஃபனை பார்த்து கேட்குறாங்க, அந்த நாய்க்குட்டியை நீதானே கொன்ன அப்படின்னு. ஆமா, அந்த நாய்க்குட்டியை உண்மையிலே கொன்னது இவன்தான். இந்த சைக்கோஸ்கெல்லாம் யாரையாவது எதையாவது கொலை பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் கிடைக்கும். அவங்க அம்மா கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, கொன்னு பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால கொன்ன அப்படின்னு சொல்றான். இதுவரைக்கும் நமக்கு படத்துல காட்டின மாதிரி ஸ்டீஃபனோட அப்பா அம்மா மோசமானவங்க இல்ல, ரொம்பவே நல்லவங்க. இப்போ ஸ்டீஃபனோட அம்மா திரும்பவும் அவன்கிட்ட கேட்குறாங்க, அந்த பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கேமரா வச்சது நீதானே அப்படின்னு. இது இன்னும் பெரிய ட்விஸ்ட் தான்.
ஆமாங்க, ஸ்டீஃபனோட அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரி கேவலமான மனுஷனும் இல்ல. உண்மையிலேயே அந்த பொண்ணுங்கள வீடியோ எடுத்தது ஸ்டீஃபன் தான். தன்னுடைய பையனை காப்பாத்தணும்னு அவர் பழியை ஏத்துப்பாரு. இவ்வளவு பாசமா இவனோட அப்பா அம்மா இவனை பார்த்துக்கிட்டாலும் ஸ்டீஃபன் மட்டும் திருந்தவே மாட்டான். இந்த வீடியோ எடுத்ததை தட்டி கேட்டதுனால்தான் ஸ்டீஃபன் அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் மிரட்டி அவங்க அம்மாவை கொன்னது அவர்தான் பழியை ஏத்துக்க வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவரையும் கழுத்தறுத்து கொடூரமா கொலை பண்ணியிருப்பான். இவ்வளவு நேரம் அப்பாவியா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தவனோட மொத்த வில்லத்தனத்தையும் இப்பதான் வெளியில காட்டுறான். இவங்க யாருமே அங்க உண்மையில இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே அவனோட கற்பனையில தான் இருக்கும். அவன் இந்த இறந்தவங்களோட தான் கற்பனையில பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த பக்கம் எங்களை எதுக்காகடா கொன்ன அப்படின்னு அந்த 9 பொண்ணுங்களும் கேக்குறாங்க. அதுக்கு அவன் கிருத்திகாவை மிஸ் பண்ண, அதனால உங்க எல்லாரையும் கடத்தி கொன்னேன்னு சொல்றான். எனக்கு கொலை பண்றது தான் பிடிக்கும். அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். வேற எதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால தான் கொலை பண்ணனேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த 9 பொண்ணுங்களையும் அங்கிருந்து அவன் கற்பனையிலிருந்து மிரட்டி விரட்டி விடுறான். இப்ப ஸ்டீஃபன் அவனோட பொண்டாட்டி கிட்ட வர்றான். ஆக்சுவலா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னா, ஸ்டீஃபன் அவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண உண்மைய கிருத்திகா கிட்ட சொல்லியிருப்பான். இத கேட்டதும் கிருத்திகா, நீ போலீஸ்ல சரண்டர் ஆயிடு, உனக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. கிருத்திகா போலீஸ் கிட்ட போக சொன்னதும் சின்ன வயசுல இருந்து அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ண அவன் பொண்டாட்டிய இரக்கமே இல்லாம கொலை பண்றான். இப்போ ஸ்டீஃபனோட அப்பா அம்மா, நீ கண்டிப்பா ஒரு நாள் போலீஸ்ல மாட்டிக்குவ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டீஃபன் சிரிச்சுக்கிட்டே, இதுக்காக எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டு எவ்வளவு யோசிச்சிருப்பேன். நான் மட்டும் 10ஆவதா மேரிய கொலை பண்ணியிருந்தா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளியிருப்பான். அதனால்தான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி நானே ஒரு பிளான போட்டேன். லீடு டெஸ்ட்ல எல்லாத்துலயும் டாக்டரை குழப்பி மண்டைய கழுவி இடையில மேரிய போலீஸே கண்டுபிடிச்ச மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை நம்ப வச்சு இவ்வளவு வேலை பார்த்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா, ஜெயில் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்டீஃபன், 28 வருஷம் ஜெயிலா? நான் 10 வருஷத்துல நன்னடத்த காரணமா வெளியில வந்துருவேன். எனக்கு இப்போ 25 வயசாகுது. 35, 36 வயசுல வெளியில வந்துருவேன். நான் நல்லா வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவான். உங்கள மாதிரி நல்லவங்களா வாழ்ந்தா இப்படிதான் குத்துப்பட்டு சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அவனோட கற்பனையிலிருந்து விரட்டி விடுறான். இப்போ போலீஸுக்கு மத்தியில கையில விலங்கோட போயிட்டு இருக்கான். இப்போ ஸ்டீஃபன் சொல்றான், என்ன நீங்க சைக்கோன்னு நினைச்சா சைக்கோ, கெட்டவன்னு நினைச்சா கெட்டவன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் சரி, இவன் கொலை பண்ண அந்த பொண்ணுங்களோட டெட் பாடி எல்லாம் எங்க போச்சு? அதுக்கு ஒரு லீடு வச்சிருக்காங்க. படத்தோட இடையில ஒரு பிக்கப் வண்டி கோழி பண்ணையில போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அங்க ரத்தக்கரையோட சில மூட்டைகள் இருப்பதையும் காட்டுவாங்க. அதையே இப்ப எண்டுலையும் காட்டி அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவனையும் காட்டி அடுத்த பார்ட்டுக்கு லீடையும் வச்சு படத்தை இந்த இடத்தில் முடிக்கிறாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இந்த மாதிரி ஒரு மோசமான சைக்கோ கில்லரை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தரமான படங்களை பார்க்க நம்ம தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மற்றுமொரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.